வணக்கம். இந்த பள்ளியின் வரலாறு எடுத்துக்கொண்டால் பெற்றோர் சங்க தலைவராக நான் வந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்கிறேன். 2ஆம் மாதம் 2008 இந்த பள்ளிக்கூடம் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது. அது டத்தோசரி சாமியல் அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது ஆட்சி கலைக்கப்பட்டதால் அவர் வர முடியவில்லை. ஆகையால் இந்த மாநிலத்தின் மந்திரி புசார் அவர்கள், முதல்வர் அவர்கள் இந்த பள்ளிக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது. ஒரு சில காலத்தில் வந்து இங்கே மேலே ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெரிய வெள்ளம் பாதிச்சுப்பட்டு இந்த ஸ்கூலில் வந்து 4 அடி உயரத்தில் வெள்ளம் பூந்து ஸ்கூலில் ரொம்ப சேதம் ஆயிடுச்சு. மேச, நாற்காலி, லேப்டாப்பு, கணினி எல்லாம் சேதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வெள்ளிக்கிட்ட செலவாச்சு. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், பேப்பர்லலாம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் வந்த பிறகு கல்வி இலாக்கா துணை மந்திரியை போய் பார்த்தோம், லீகாஷன். இந்த வெள்ளத்தில் நடந்த அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறேன். அவர் பார்த்துட்டு சரி இதை ஒரு முடிவு எடுக்கலாம் சார் அம்பே திண்டாக்கான் அப்படி சொன்னார். அதுலேயும் எந்த விதமான மாற்றங்கள் எங்களுக்கு கிடைக்கல. பிறகு அதன் பிறகு டத்தோசரி சாமிகளை பார்க்க போனோம். அவரை சந்தித்த பிறகு கட்டுவோம், கொஞ்சம் பொறுத்து இருக்க அப்படின்னு சொன்னார். அதுவும் அப்படியே நிற்கிது. சரி, பிறகு ஒரு வாட்டி 2வது போகும்போது பிளேன்லாம் வந்து எடுத்து வர சொன்னார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிளான் இருக்கும் முதல்ல பக்கத்தில், அதை போட்டு வரைஞ்சி கொண்டு போனாங்க. இதுதான் இப்படிதான் கொண்டு போனேன். ஸ்கூல் எப்படி இருக்குன்னா நான் கீழே இல்லை, நானும் சாதாரண ஆள் தான், நானும் எல்சி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்படியே எடுத்து பேசினார். அதன் பிறகு கல்வி அமைச்சர் இஷாமுடின் ஆஃபீஸ்லையும் போயிட்டு அவரோட பிஏவை நாங்கள் பார்த்துருக்குறோம். எல்லாத்தையும் பார்த்தோம், எத்தனையோ பேரை பார்த்தோம், எல்லாத்தையும் சந்திச்சு எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன இந்த மாதிரி இருக்கு, ஓகே ஓகே கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கிட்ட அம்பே திண்டாக்கன் செப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. 2009 மைனாடின்னு ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர் புருஷோத்தமன் அவர்கிட்ட நாடி இருந்தாங்க. அவர் எனக்கு அடிச்சு சொன்னார், இந்த மாதிரி பலா எங்கே இருக்கீங்க தலைவரே, வாங்க இந்த மாதிரி மைனாடியை நம்ம போய் சந்திப்போம், அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், புதன்கிழமை நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ நீலாய்க்கு இங்கேருந்து நானே, அவர், என்னோட இன்னொருத்தர் 3 பேர் போனோம். அவங்க 3 பேர் வந்துட்டாங்க, மாறன், வாசு, ரவி, அவங்களோட மைனாடியோட என்ஜிஓ அவங்களெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து நாங்கள் இந்த என்னென்ன ப்ரொஃபைலில் எதை செஞ்சு யார்கிட்ட நான் கொடுத்தனோ அனைத்தையுமே அவர்கிட்ட நான் கொடுத்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு சரிங்க எனக்கு இது கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 வாரம் கொடுங்க என்று அவர் கேட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நானும் ஒரு இடத்தவங்க தான் இருந்தோம். சரி எத்தனையோ பேர் பார்த்துட்டோம், பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்துட்டேன், அந்த தலைவர் கூட முடியாது இவர்கள் செய்ய போறாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு முருகன் மேல பாடத்தை போட்டுக்கிட்டு சரின்னு வந்தோம். வந்துட்டு பேசிக்கிட்டே வந்தோம், பார்ப்போம் அப்படின்னு. பிறகு வந்த பிறகு 2 வாரம் சென்று அப்பொழுது வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. மாதவன் சார் வந்து ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காரு. உங்க ஸ்கூல் வந்து 3 பள்ளிக்கூடம் அப்படின்னு வந்து பிரதமர் அறிவிச்சிருக்காரு. ஆனா அதை அறிவிக்கிறதுக்கு முன்னுக்கே மைனாடியில் இருக்கிறவங்க மிஸ்டர் மாறன் அவர்கள் எங்களுக்கு போன் செய்து உங்கள் பள்ளி விரைவில் கட்டும் பிரதமர் வாக்குறுதி கொடுத்தார். பார்க்கும்போது அந்த லெட்ரு, அப்ரூவ் பண்ண லெட்ரு 4.9 மில்லியன் பிரதம மந்திரி ஆபீஸ்ல இருந்து அவங்க கடிதத்தை எடுத்து வந்து கொடுத்தாங்க. அந்த வேளையில் அவங்க சொன்ன பிறகு இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது அப்பா அவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதன் பிறகு ஜேகேலாம் போய் பார்த்த பிறகு பேசணும், எல்லாம் பேசி பேசி அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் செஞ்சு 6 அடி உயரத்தில் இந்த பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம். அந்த பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு தடுகளும் இல்லாம விரைவில் கட்டி முடிக்கப்பட்டது. வேலைகள் ஓடும்போது மாறன், டத்தோ, ஜெயந்திரன் எல்லாம் வந்து விசிட் பண்ணாங்க. அவங்களோட மைனாடியில் உள்ளவங்க எல்லாரும் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. During my time when we had a lot of problem in the school, and the school always flood, and every time it floods we cannot take it, unbearable difficulties we had in the school. And the schools also, every time we go for meeting, they used to say the school is like Kantang Kerbau. Now the Senawang Tamil School is a very interesting story. It was one of the first
activities that Mainadi was involved in. So when Mainadi was first formed, it was by word of mouth from certain people who were involved in the Senawang Tamil School, who were from the PIBG and the headmaster, who then met with Mr. Maran, one of our trustees, and highlighted this problem. He said, look, this school had been approved in the 9th Malaysia Plan, money had been given for the school, but unfortunately the project couldn't get off the ground because at that time there were major earthworks going around the school. The building, the double tracking of the rail track, and also they built another school higher up, so the little stream that was by the side of the school had been silted over, and every time it rained, the school was on a low-lying plot of land and it got flooded. And therefore, when the JK engineers came and looked at it, they said, look, we will need a major amount of earthworks to be done before we can actually begin the school. And because of that, and because there was insufficient funding allocated for the school, they were unable to complete the school in the 9th Malaysia Plan. And I think this was a major disappointment to the PIBG and to the students of the school, because they felt that they had been cheated. But it was not really a question of being cheated, but it was because of various conditions and situations beyond their control that resulted in the project not taking off the ground. So having gone to the school grounds and identifying what were the problems, we then highlighted this project problem to the Prime Minister, who then decided to take it upon himself to resolve this, to solve the problems of a community that had been marginalized. And with this direct intervention, within about 2 weeks of us highlighting this problem to him, letters were sent to the relevant government agencies, to JKR and to the Ministry of Education, that this project should take off the ground, and the additional funding was then given. And I am very happy to say that once the funding was given, the school project took off. All Mainadi did was, from time to time, we went onto the ground, we supervised the project to see that it was moving as scheduled. There were minor things that they wanted us to give them, and we decided to give it to them. And we are very low profile, so once the school was ready and everything was fine, we just moved on to our next project. But we kept in touch with the people from the PIBG and from the Lembaga to ensure that things were running. And it was only after about 6 years that I finally went back to the school, and I was extremely proud to see that the school that I had seen in the early phases of the construction is now a full-fledged school which is running with more than 800 students. And what was more important was that there was a great sense of pride and commitment by the students, the teachers and the PIBG in maintaining that school and trying to take it to a higher level. அவர் அன்னைக்கு சிறப்பு செஞ்சேன், ஒரு பெரிய மாலை கொடுத்தேன், புத்தர் சிலையை கொடுத்தேன். அவர் புத்தருக்கு சமானமான ஆனவர், எல்லாத்துக்கும் புன்னகையில் உள்ளவர், நல்ல எண்ணம் உள்ளவர், தமிழ் கல்வி தான் இன்னைக்கு நான் வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ரீதியில் அவருக்கு நான் நன்றி கடன் செஞ்சுட்டேன். இன்னைக்கு என் உயிர் போகுதுன்னா கூட நான் கவலைப்படலை. காரணம் ஏன்னா அவரால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்லது நடந்தது. வருங்காலத்தில் இன்னும் 1000 பிள்ளைங்க படிக்க கொடுத்து சாத்தியம் இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்து உதவி செய்த இந்த டாக்டர் ஜெயேந்திரனுக்கும் இந்த நாட்டு பிரதமருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி கலைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.